Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் முட்டை வச்சு ஒரு 3 டிஃபரண்டான ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆனியன் ரோஸ்டர் half boiled egg எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், அரை வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா தின்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறமா தேவையான அளவு உப்பு. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் குக் பண்ணாவே போதும். இப்போது வெங்காயத்தெல்லாம் நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ண வெங்காயத்துக்கு மேலே இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். வெங்காயத்து மேலெல்லாம் நல்லா முட்டை படுற மாதிரி வெள்ளைக்கருவை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சிம்லையே வச்சு ஒரு சைடு நல்லா பாயில் ஆகிற மாதிரி குக் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆனியன் வதங்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். எக் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஹாஃப் பாயில்டை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாய்லாந்து ஸ்பெஷல் சனிங்லா எக் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை தின்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்க. இப்போ நமக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. ஃப்ரைடு ஆனியன் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பட் இது கருகிடாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா டேஸ்ட் கசக்கும். 4 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 6 இல்லை 7 எடுத்துக்கோங்க. அவிச்சு எடுத்த 4 முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முட்டையோட கலர் எல்லாம் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண முட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயில் அரை வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கவும் சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல இருந்து நம்ம புளித்தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். அரை டீஸ்பூன் சோயா சாஸ். சோயா சாஸ் நிறையா சேர்க்காதீங்க, ஜஸ்ட் அரை டீஸ்பூன் மட்டும் போதும். அரை கப் தண்ணி. நல்லா நமக்கு திக்காக வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை இந்த மாதிரி நல்லா ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சாஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பூண்டையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நமக்கு சன்னின்லா எக் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரோட்டு கடையிலலாம் அந்த டேஸ்டா கிடைக்கும்ல கலக்கி, அதை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். 1 முட்டை, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அரை வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ்னாலும் சரி வெஜ்னாலும் சரி எந்த குழம்பு சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். தோசை தவா காஞ்சதும் 1 டீஸ்பூன் எண்ணெயை இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ பீட் பண்ணி வச்சிருந்த முட்டையை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிளகு, இந்த மாதிரி 4 பக்கமும் அதை நம்ம நல்லா மடிச்சு விட்டுறலாம். இப்போ முட்டையை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்ட உடனே நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்டான ரோட் சைட் கலக்கி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.